ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 1. தாள், தண்டு, கோல், தூறு, கழி முதலிய தமிழ் சொற்கள் குறிப்பதை தேர்ந்தெடுக்கும். என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1க்கான பதில் எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தாவரங்களின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் இது. கேள்வி 2. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். 2க்கான பதில் ஆப்ஷன் டி, இரா இளங்குமரனார். கேள்வி 3. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் எது? எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலில் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல். 3க்கான பதில் ஆப்ஷன் பி, பின்னாக்கு. எள்ளு நம்ம அரைக்கும் பொழுது கடைசியாக நமக்கு கிடைக்கிறது பின்னாக்கு. அந்த ஆயில் போக கழிவு நமக்கு பின்னாக்கு கிடைக்கும். 3க்கான பதில் ஆப்ஷன் பி, பின்னாக்கு. கேள்வி 4. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினது. 4க்கான பதில் ஆப்ஷன் பி, கால்டுவெல். கேள்வி 5. நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கிற சொல் எது? நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கிற சொல். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, தாள். கேள்வி 6. நெட்டி, மிளகாய் செடி போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கிற சொல் எது? நெட்டி, மிளகாய் செடி போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கிற சொல். 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கோல். கேள்வி 7. தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் குச்சியின் பிரிவு என்ன? தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்கிற குச்சியின் பெயர். 7க்கான பதில் ஆப்ஷன் டி, இனுக்கு. இனுக்கு தான் கரெக்டு. கேள்வி 8. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளையின் பெயர் என்ன? அடிமரத்திலிருந்து பிரிகிற மாபெரும் கிளையின் பெயர். 8க்கான பதில் ஆப்ஷன் பி, கவை. கேள்வி 9. தாவரத்தின் காய்ந்த குச்சியின் பெயர் என்ன? தாவரத்தின் காய்ந்த குச்சியின் பெயர் சுள்ளி. 9க்கான பதில் ஆப்ஷன் சி, சுள்ளி. கேள்வி 10. தாவரத்தின் காய்ந்த சிறு கிளையின் பெயர் என்ன? தாவரத்தின் காய்ந்த சிறு கிளையின் பெயர். 10க்கான பதில் ஆப்ஷன் டி, விறகு. கேள்வி 11. நெல், புல் முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கிற சொல் எது? நெல், புல் முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கிற சொல். 11க்கான பதில் ஆப்ஷன் டி, தாள். கேள்வி 12. சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கிற சொல் எது? சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கிற சொல். 12க்கான பதில் ஆப்ஷன் சி, தோகை. கேள்வி 13. புலி, வேம்பு முதலியவற்றின் நுனிப்பகுதிகளை குறிக்கிற சொல் எது? புலி, வேம்பு முதலியவற்றின் நுனிப்பகுதிகளை குறிக்கிற சொல். 13க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கொழுந்து. கேள்வி 14. கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கிற சொல் எது? கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கிற சொல் ஆப்ஷன் டி, கொழுந்தாடி. கேள்வி 15. மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர்? மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலைக்கு 15க்கான பதில் ஆப்ஷன் இ,
வீன்னு அர்த்தம். 16 பூ விரிய தொடங்கும் நிலைக்கு என்ன பேர்? பூ விரிய தொடங்கும் நிலைக்கு போது அப்படின்னு பேர். 16க்கான பதில் ஆப்ஷன் டி போது. கேள்வி 17 திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள ஊர் எது? திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள ஊர் 17க்கான பதில் ஆப்ஷன் ஏ அல்லூர். கேள்வி 18 தென்னை பனை முதலியவற்றின் பிஞ்சு வகைகளை குறிக்கிற சொல் எது? தென்னை பனை முதலியவற்றின் பிஞ்சு வகைகளை குறிக்கிற சொல் 18க்கான பதில் ஆப்ஷன் பி குறும்பை. கேள்வி 19 கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் குலை வகைகளை குறிக்கிற சொல் எது? கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் குலை வகைகளை குறிக்கிற சொல் ஆப்ஷன் ஏ கதிர். கேள்வி 20 வாழைத்தாற்றின் பகுதியை குறிக்கிற சொல் எது? வாழைத்தாற்றின் பகுதியை குறிக்கிற சொல் 20க்கான பதில் ஆப்ஷன் டி சீப்பு. கேள்வி 21 சுருங்கிய பழத்தை குறிக்கிற சொல் எது? சுருங்கிய பழத்தை குறிக்கிற சொல் சிவியல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 21க்கான பதில் ஆப்ஷன் ஏ சிவியல். கேள்வி 22 புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை குறிக்கிற சொல் எது? புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை குறிக்கிற சொல் 22க்கான பதில் ஆப்ஷன் பி சொத்தை. கேள்வி 23 பழத்தின் தோல் மிக வன்மையானதை குறிக்கிற சொல் எது? பழத்தின் தோல் மிக வன்மையானதை குறிக்கிற சொல் 23க்கான பதில் ஆப்ஷன் டி ஓடு. கேள்வி 24 பழத்தின் தோல் மீது மெல்லியது என்பதை குறிக்கிற சொல் எது? பழத்தின் தோல் மிக மெல்லியது அப்படின்னு குறிக்கிற சொல் 24க்கான பதில் ஆப்ஷன் ஏ தொளி. கேள்வி 25 நெல் கம்பு முதலியவற்றின் மூடியை குறிக்கிற சொல் எது? நெல் கம்பு முதலியவற்றின் மூடியை குறிக்கிற சொல் 25க்கான பதில் ஆப்ஷன் பி உமி. கேள்வி 26 கத்திரி மிளகாய் முதலியவற்றின் விந்துகளை குறிக்கிற சொல் எது? கத்திரி மிளகாய் முதலியவற்றின் வித்துக்களை குறிக்கிற சொல் 26க்கான பதில் ஆப்ஷன் பி விதை. கேள்வி 27 அவரை உளுந்து முதலியவற்றின் தானியங்களுக்கு வழங்குகிற சொல் எது? அவரை உளுந்து முதலியவற்றின் தானியங்களுக்கு வழங்கப்படுகிற சொல் பயறு. 27க்கான பதில் ஆப்ஷன் சி பயறு. கேள்வி 28 நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலையை குறிக்கிற சொல் எது? நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலையை குறிக்கிற சொல் நாற்று. 28க்கான பதில் ஆப்ஷன் ஏ நாற்று. கேள்வி 29 வாழையின் இளநிலையை குறிக்கிற சொல் எது? வாழையின் இளநிலையை குறிக்கிற சொல் குருத்து. 29க்கான பதில் ஆப்ஷன் சி குருத்து. இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது.